கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 5 மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 5 மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா? உங்களுக்காக தான் இன்னைக்கு சொல்றாரு, மனம் திரும்ப. எந்த காரியத்தில் மனசு உடைஞ்சு போயிருக்கேன்? உன் பாவத்து நிமித்தமா, உன்னோட குற்ற உணர்ச்சி நிமித்தமா, அதை நினச்சி நீ இன்னும் அழுது கொண்டே இருக்கிற, ஐயோ நான் செஞ்சுட்டேனேன்னு சொல்லி. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறார் ஏசப்பா, மனம் திரும்ப. அதை விட்டுரு. அது நம்மளுக்கு வேணாம். அந்த பாவம் நம்மளுக்கு வேணாம். அதை விட்டுடு. அதை விட்டுட்டு நீ ஆதியில் அவரை நேசிச்சப்போ ஒரு காரியம் செய்தல, அவரோடு இணைந்திருந்தல, அவரோட ஜெபிச்சுட்டு இருந்தல, அவருக்காய் ஊழியம் செய்துட்டு இருந்தல, அதெல்லாம் செய்யுன்னு சொல்கிறாரு. உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. மனம் திரும்புன்னு உங்ககிட்ட கேட்குறாரு. செய்வீங்களா? ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவான்னு வேதத்தில் வசனம் இருக்கு. மனம் திரும்புங்க. உங்கள் பாவத்தை எல்லாவற்றையும் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவர் ரத்தத்தினால கழுவப்படுங்க. மீண்டுமாய் அவருடைய செய்கைகளை செய்ய ஆரம்பிங்க. ஆதியில் என்னெல்லாம் செய்துட்டு இருந்தீங்க அவருக்காக, அதெல்லாம் நினைத்து பார்த்து மீண்டும் அந்த கிரியை செய்ய தொடங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு என் லைஃப்னு நினைக்காதீங்க. ஏசப்பா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தராரு. ஏசப்பா உங்களுக்கு அனதர் சான்ஸ் தராரு. மனம் திரும்புங்க. அதில் இருந்த அன்புக்குள்ளாய் மீண்டும் போங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.